ஒட்டுமொத்த விவிலியத்தையும் அல்லது இறைவார்த்தையையும் இரண்டு பார்வையில் பார்க்கலாம். ஒன்று, மனிதன் தவறு செய்கிற போது, பாவம் செய்யும் போது, குற்றம் புரியும் போது கடவுள் அவனை தண்டிக்கிறார், அழிக்கின்றார். ஆண்டவர் அவனுக்கு அச்சுறுத்துதலை, பயத்தை கொடுக்கிறார் என்கின்ற ஒரு வகையான பார்வை. இரண்டாவது வகையான பார்வை, தவறு செய்யும் போது, குற்றம் புரியும் போது, பாவம் செய்யும் போது கடவுள் அவரின் மீது இரக்கம் காட்டுகிறார், மன்னிக்கிறார், அவனுக்குள் நம்பிக்கையை வளர்க்கிறார் என்று பார்க்கிற மற்றொரு பார்வை. அன்பிற்குரியவர்களே, பெரும்பாலான இன்றைக்கு இருக்கின்ற போதகர்கள் அல்லது ஊழியர்கள் தங்களுடைய கையில் எடுத்துக் கொள்ளுகின்ற ஆயுதம் என்றால் அது முதல் வகையான பார்வையாக இருக்கிறது. இந்த உலகமானது அழிய போகிறது, கடவுள் எல்லோரையும் தண்டிக்க போகிறார், ஆண்டவருடைய இரண்டாம் வருகையானது வர இருக்கிறது என்று சொல்லி மக்களை அச்சுறுத்துகின்ற, பயமுறுத்துகின்ற, அவர்களுடைய மனதை கலக்குகின்ற ஒரு போக்கானது இன்றைய உலகிலேயே அது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லோரிடத்திலும் ஒரு வகையான அச்சத்தை உருவாக்குகின்ற மனநிலையை நாம் பார்க்கிறோம். பல நண்பர்கள் என்னை வந்து சந்திக்கும் போது, இறை வார்த்தையை பற்றி கலந்து ஆலோசிக்கும் போது அவர்கள் சொல்லுகின்ற ஒரு சொல் என்றால், அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஊழியர்கள் பயமுறுத்துகிறார்களே, அச்சுறுத்துகிறார்களே, உலகம் அழிய போகிறது என்று சொல்லி ஒரு வகையான கலக்கத்தை ஏற்படுத்துகிறார்களே, கடவுள் நம்மை தண்டிக்க போகிறார், அழிக்க போகிறார் என்று சொல்லுகிறார்களே, எப்படி ஃபாதர் என்று சொல்லி அவர்கள் பேசுவதை நம்மால் கண்கூடாக காண முடிகிறது. நீங்களும் அதை உங்களுடைய வாழ்வில் அனுபவித்திருப்பீர்கள். முதல் வாசகமானது அழகான ஒரு தெளிவான விளக்கத்தை நமக்கு எடுத்துக் கூறுவதாக இருக்கிறது. ஆண்டவருடைய நாள் வந்துவிட்டது என இறைவாக்காகவோ அருளுரையாகவோ நாங்கள் எழுதிய திருமுகத்தின் செய்தியாகவோ யாராவது சொன்னால் நீங்கள் உடனே மனம் கலங்கி நிலைகுலைய வேண்டாம், திகிலுறவும் வேண்டாம். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 2வது இறைவார்த்தை. நீங்கள் மனம் கலங்க வேண்டாம், திகிலுற வேண்டாம். எவரும் உங்களை எவ்வகையிலும் ஏமாற்ற நீங்கள் இடம் கொடாதீர்கள் என்று அந்த 3வது இறைவார்த்தை குறிப்பிடுகிறது. எவரும் ஏமாற்ற நீங்கள் இடம் கொடாதீர்கள், உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வார்த்தை என்கிற இந்த வார்த்தையானது அன்பிற்குரியவர்களே பவுலடிகளார் தெளிவாகவே விளக்குகிறார். நீங்கள் அச்சமுற வேண்டாம், திகிலுற வேண்டாம், பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்களுடைய செயலும் உங்களுடைய சொல்லும் ஊக்கமளிப்பதாக இருக்க வேண்டும். காரணம், ஆண்டவர் இரக்கமுடையவராய் இருக்கிறார், மன்னிக்கிறவராக இருக்கிறார், கருணை உள்ளத்தோடு இருக்கிறார், அவர் நமக்கு நம்பிக்கை கொடுப்பவராக இருக்கிறார். எனவே அவர் என்னை தண்டித்து விடுவாரோ, அழித்து விடுவாரோ என்று அச்சப்பட வேண்டாம் என்கிற ஒரு அழகான இறை வார்த்தையாக இன்றைய நாளினுடைய வார்த்தை அமைந்திருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இது எதை குறிப்பிட்டு சொல்லுகிறது என்றால் ஒரு வகையான வெளிவேடத்தை எடுத்துக் கூறுவதாக இருக்கிறது. என்ன வெளிவேடம் என்றால், ஆண்டவரை ஒரு கொடூரக்காரராக அல்லது பயமுறுத்துகிறவராக, தண்டிப்பவராக காட்டிவிட்டு அன்பிற்குரியவர்களே அதிலே லாபம் தேடுகின்ற சுயநலவாதிகளாக இன்றைய நாளின் பல ஊழியர்கள் செயல்படுவதை, போதகர்கள் இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. எது முக்கியமானது, எது முதன்மையானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த இரட்டை வேட மனநிலையை அன்பிற்குரியவர்களே தவிர்க்க வேண்டும். இறைவார்த்தை தெளிவாகவே குறிப்பிடுகிறது. மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! நீங்கள் புதினா, சோம்பு, சீரகம் ஆகியவற்றில் 10ல் 1 பங்கை படிக்கிறீர்கள், ஆனால் திருச்சட்டத்தினுடைய முக்கிய போதனைகளாகிய நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டு விடுகிறீர்கள். எது முக்கியம்? வாழ்வில இரக்கத்தோடு செயல்படுவதும், நீதி நேர்மையோடு வாழ்வதும், நம்பிக்கை கொண்டு இருப்பதும் தானே முக்கியம். அதை விட்டுவிட்டு நீங்கள் வேறொன்றில் முக்கியத்துவத்தை கொடுக்கிறீர்கள்.
ஆண்டவரை பற்றிய ஒரு தவறான புரிதலை மக்களுக்கு கொடுக்கிறீர்கள் என்கிற ஒரு எச்சரிக்கையை விடுக்கின்ற இறைவார்த்தையாக அமைந்திருக்கிறது. பாருங்கள், குருட்டு வழிகாட்டிகளே, நீங்கள் பருகும் போது கொசுவை வடிகட்டி அகற்றுகிறீர்கள், ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்குகிறீர்கள். வெளிப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொண்டு உட்புறத்தை கொள்ளை பொருட்களாலும் தன்னல விருப்புகளாலும் நிரப்புகின்ற ஒரு மனநிலையை, ஒரு வெளிவேடத்தை ஆண்டவர் தெளிவாகவே சுட்டிக்காட்டுகிறார். எனவே தவறும் போது, குற்றங்கள் புரியும் போது, பாவங்கள் செய்யும் போது நம்முடைய மனநிலை எப்பேற்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், அன்பிற்குரியவர்கள், ஆண்டவர் நம்மை தண்டித்து விடுவார், அழித்து விடுவார், ஒழித்து விடுவார் என்று எண்ணக்கூடாது. மாறாக கருணை உள்ளத்தோடு, இரக்க உள்ளத்தோடு இறைவன் நம்மை மன்னிப்பார். ஆனால் நான் மனம் மாற வேண்டும், நல்லவனாக வாழ விரும்ப வேண்டும். நல்ல வாழ்க்கை வாழ்வதற்காக இறைவனிடத்தில் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு தூய உள்ளத்தோடு வாழ வேண்டும் என்பதையே இறைவன் விரும்புகிறார். அன்பிற்குரியவர்களே, ஒரு சிறு நிகழ்வை எடுத்து காட்டுகிறேன். ஒரு ஊரில் 2 சகோதரர்கள் இருந்தார்கள். ஒருவன் போதை பழக்கம் உள்ளவன். குடும்பத்தில் இருப்பவர்களை எல்லாம் மிரட்டி பணம் பறித்து எப்பொழுது பார்த்தாலும் குடிப்பதும் சந்தோஷமாக ஊதாரித்தனமாக வாழ்வதும் அவனுடைய வாழ்க்கை அப்படியே போய்க் கொண்டிருந்தது. மற்றொருவன் இருந்தான். அவனும் அவனுடைய சகோதரன் தான். ஆனால் அவன் நல்லவன், எந்த தீய பழக்கமும் கிடையாது. குடும்பத்தை பொறுப்போடு வழிநடத்திக் கொண்டு எல்லோரையும் அன்பு செய்து நேசித்து வாழ்ந்து கொண்டிருந்தவனாக இருந்தான். உலகம் இவர்களை பார்த்து கொண்டிருந்தது. ஒரே தாய் தகப்பனுடைய வயிற்றில் பிறந்தவர்கள் எப்படி ஒருவன் நல்லவனாக வாழ்கிறான், மற்றொருவன் கெட்டவனாக இருக்கிறான் என்று நினைத்தவர்கள் ஒரு முறை அவர்களை பார்த்து கேட்கிறார்கள். குடிகாரனை பார்த்து, ஏன் இப்படி நீ நடந்து கொள்ளுகிறாய், ஏன் இப்படி நடந்து கொள்ளுகிறாய் என்று கேட்டபோது அந்த குடிகாரன் ஒரு காரணத்தை சொன்னான். நான் இப்படி இருப்பதற்கு காரணம் என் தகப்பனார், என்னுடைய அப்பா. ஏனென்றால் அவர் காலை முதல் மாலை வரை குடித்துக் கொண்டே இருப்பார், வீட்டில் உள்ளவர்களை அடித்துக் கொண்டே இருப்பார். இதை பார்த்து கொண்டிருந்த நான் மட்டும் எப்படி நல்லவனாக வாழ முடியும்? எனவேதான் நானும் குடிகாரனாக இருக்கிறேன், இப்பேற்பட்ட தீய செயல்களை செய்து கொண்டிருக்கிறேன், என்னால் மாற்றிக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னானாம் அந்த குடிகாரன். அப்பொழுது இரண்டாமானவனை, அதாவது மற்றொரு சகோதரனை பார்த்து கேட்கிறார்கள், நீ மட்டும் எப்படி நல்லவனாக இருக்கிறாய் என்று கேட்டதற்கு அவனும் என்னுடைய தகப்பனார் தான் காரணம், என்னுடைய தந்தை தான் காரணம். எப்படி என்று சொல்ல போது, நானும் அவரை சிறு வயதிலிருந்தே பார்த்துக் கொண்டிருக்கிறேன். காலை முதல் மாலை வரை அவர் குடித்துக் கொண்டிருப்பார், குடும்பத்தில் உள்ளவர்களை அடிப்பார், பணத்தை கொண்டு போய் ஊதாரித்தனமாக செலவு செய்து கொண்டிருப்பார். இவற்றையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தேன். நிச்சயமாக ஒருபோதும் என் தந்தையை போல, அப்பாவை போல நான் வாழக்கூடாது. நான் பிறரை அன்பு செய்ய வேண்டும், என் குடும்பத்தை நேசிக்க வேண்டும், பொறுப்புள்ளவனாக நல்லவனாக வாழ வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டேன். எனவேதான் நான் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாராம். அன்பிற்குரியவர்களே, ஒரே செயல், ஆனால் 2 விதமான பார்வைகள் இருக்கிறது. விவிலியத்திலும் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் இதுதான். மனமாற்றம் உள்ளவர்களாக, நல்லவர்களாக நாம் வாழ முயற்சிக்க வேண்டும் என்பதையே ஆண்டவர் விரும்புகிறார். என் அன்பிற்குரியவர்களே, நீதியோடும் நேர்மையோடும் இரக்கத்தோடும் கருணையோடும் நம்பிக்கையோடும் செயல்படுவோம். இதுதான் நமக்கு இறைவன் கொடுக்கிற உன்னதமான இந்த நாளின் ஆசீர். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.